ஹலோ யோகம் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆரோக்கிய வணக்கங்களுடன் சங்கீதா. அந்த காலத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வயசானவங்களுக்கு மட்டும்தான் நோய்கள் தாக்கிட்டு இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இப்போல்லாம் இறப்புக்கும் சரி நோய்களுக்கும் சரி வயது வரம்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மோஸ்ட்லி நிறைய நோய்களால் நம்ம அவதிப்பட்டுட்டு தான் இருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமாக நிறைய பேர் அவதிப்படுற ஒரு பிரச்சனை அப்படின்னா அது மூட்டு வலி பிரச்சனை தான். இந்த மூட்டு வலிக்கு நம்ம எந்த ஒரு ஹாஸ்பிட்டலோ அல்லது மற்ற மருத்துவ முறைகளோ ஃபாலோ பண்ணாமல் வீட்டில் இருக்கக்கூடிய மளிகை பொருட்களை வச்சே நம்ம எந்த மாதிரி ஹோம் ரெமெடி கொடுத்துக்கலாம் மூட்டு வலிக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்மளோட யோகம் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க. அதாவது மூட்டு வலி ஏன் ஏற்படுது அப்படின்னா ஜவ்வில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ்னாலையும் மூட்டுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய திரவம் ரொம்ப ட்ரை ஆகி உராய்வு ஏற்படும் போதும் மூட்டு வலி ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் மெயினான காரணம் என்ன அப்படின்னா விட்டமின் சி குறைபாடு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மூட்டு பிரச்சனை மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள் அத்தனையிலுமே பிரச்சனை ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ லேடிஸ்க்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா மெனோபாஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காகவே கால்சியம் குறைபாடு ஏற்பட்டுரும். கால்சியம் குறைபாடு இருந்ததுன்னா மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். நோய் எதிர்ப்பு சக்தியுமே கூட லேடிஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த மூட்டு வலி ஏற்படுது அப்படின்னே கூட சொல்லலாம். மூட்டு வலி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான உணவுகளை எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா வாயுவை ஏற்படுத்தக்கூடிய கிழங்குகள், அதிகமாக புளிப்புச்சுவை உள்ள உணவுகள், ஜங்க் ஃபுட்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸு, அதாவது எண்ணெயில் பொரிச்ச உணவுகள், இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்களுக்கு மூட்டு வலி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம ரொம்ப ஈஸியாகவே இந்த மூட்டு வலியை க்யூர் பண்ணலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அப்புறம் இன்னொரு விஷயம், மரபு வழியாக கூட இந்த மூட்டு வலி பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனாலும் கடுமையான வலி, நிரந்தரமாக வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு சூப்பராக ஹோம் ரெமெடி சொல்கிறேன், வாங்க தெரிஞ்சுக்கலாம். மூட்டு வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரெமெடி என்ன அப்படின்னா இந்த எண்ணெயை தேய்ச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மூட்டு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளுமே இருக்காது. அது என்ன எண்ணெய் அப்படின்னா கடுகு எண்ணெய். கடுகு எண்ணெயை நல்லா நீங்கள் மூட்டில் எந்த இடத்துல வலி இருந்தாலும் சரி, வீக்கம் இருந்தாலும் சரி, நல்லா மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்க. டெய்லியும் உங்களுக்கு சப்போஸ் டே டைமில் எனக்கு டைம் இருக்குது, இல்லை நைட் டைம் தான் டைம் இருக்குது, எந்த டைம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தாலும் அந்த டைமில் கடுகு எண்ணெயை நல்லா மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். சப்போஸ் கடுகு எண்ணெய் இல்லை, ரொம்ப வலிக்குது, எமர்ஜென்சி அப்படின்னா கடுகையே நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் அந்த மாதிரி ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு அந்த மாவையே எடுத்து நீங்கள் வலி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தேய்ச்சிட்டு நல்லா 10 மாதிரி தேய்ச்சிட்டு காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் மூட்டு வலிக்கு இமீடியட்டாக ஒரு ரெமெடி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எப்போவுமே வீட்டில் வச்சுக்கோங்க. இந்த நல்லெண்ணெயும் கூட உங்களுக்கு மூட்டில் வலி இருக்கும் போதும் வீக்கம் இருக்கும் போதும் நல்லா அந்த கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த எண்ணெயும் நல்லா யூஸ் பண்ணும்போது நமக்கு ஹீட்லாம் ரொம்ப அதிகமாக ஹீட் இருந்தது அப்படின்னா அந்த ஹீட்டை குறைச்சி நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். இந்த எண்ணெயும் நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இந்த கடுகு எண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டுமே நம்மளோட உடலுக்கும் நம்மளோட ஸ்கின்னுக்கும் ஒரு சூப்பரான பாதுகாவலன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த ரெண்டையுமே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரெமெடி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப வலி ஓவராக இருக்குங்க, நான் இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா பிண்ட தைலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த தைலம் ஒன்றும் இல்லைங்க, நிறைய மூலிகைகளையும் நம்ம நல்லெண்ணெயும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ண ஒரு தைலம் தான் பிண்ட தைலம். இது ஒரு நல்ல தீர்வாகவே அமையும். ரொம்ப அதிகமான பெயின் இருக்கும்போது நீங்கள் பிண்ட தைலமும் வாங்கி வச்சு நல்லா மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்க, எந்த இடத்துல ப்ராப்ளமோ அந்த இடத்துல நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணீங்க அப்படின்னாலும் ஒரு நல்ல சூப்பரான தீர்வு கிடைக்கிறத நீங்களே உணர முடியும். நாம இப்போ யோகம் நலமுடன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த யூடியூப் சேனல்ல ஹெல்த் டிப்ஸ் ஆகட்டும், டாக்டர்ஸோட இன்டர்வியூ ஆகட்டும் எல்லாமே ஒளிபரப்பாக போகுது. ஸோ நீங்க எப்படி நம்ம யோகம் சேனலுக்கு உங்களோட மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு இருக்கீங்களோ அதே ஆதரவை நம்ம யோகம் நலமுடன் யூடியூப் சேனலுக்கும் தருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த யோகம் நலமுடன் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ உங்களோட ஆதரவை தருவீங்க அப்படின்னு நாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம். நம்ம யோகம் நலமுடன் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த லிங்கை டச் பண்ணி நீங்க யோகம் நலமுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு நாங்க நம்புறோம்.
நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெமெடி என்ன அப்படின்னா சீரக தண்ணீர் தான். அதாவது 1 ஸ்பூன் சீரகத்தை எடுத்துட்டு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த நீரை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட எலும்புகளுக்கும் ரொம்ப நல்ல சத்தாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரூட் காஸை வந்துட்டு க்யூர் பண்ணுற ஒரு அருமையான ரெமெடி அப்படின்னே சொல்லலாம். நமக்கு வந்து டைஜஸ்டிவ் பிரச்சனை இருந்தாலும் வேற எந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தாலும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் எது இருந்தாலுமே இந்த சீரக தண்ணியை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தேய்மானம், கான்ஸ்டிபேஷன், இந்த எந்த தொந்தரவுகளுமே இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாகவே வாழ முடியும். 1 ஸ்பூன் அதாவது சீரகம், 4 டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த நீரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1/2 ஹவருக்கு அப்புறம் குடிச்சிட்டு வரணும். இதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த தொந்தரவுகளுமே இல்லாமல் ஆரோக்கியமாகவே வாழ முடியும். அதாவது நம்ம சீரக தண்ணி ரெகுலராக எடுத்துக்கிறதுக்கும் டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் மூட்டு வலிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா கண்டிப்பாக சம்பந்தம் இருக்கு. செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை மலச்சிக்கலாக இருக்கட்டும், வாயு தொல்லை அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மளோட மூட்டுக்கல்ல இருக்கக்கூடிய அந்த திரவமானது என்ன ஆகும் அப்படின்னா உடம்புல ஹீட் அதிகமாக இருக்கும்போது அதிகமாக உராய்வு ஏற்பட்டு சீக்கிரமாக ட்ரைனஸ் ஆயிரும். நம்ம மூட்டுக்கல்ல அந்த திரவம் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம நடக்கும்போது, நிற்கும்போது, ஓடும்போது, எந்த ஒரு ஆட்டிடியூட் பண்ணும்போதும் வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும். வலிச்சதுன்னா என்ன ஆகும், நாளாக நாளாக அந்த மூட்டுக்கள் உராய்வு ஏற்பட 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 கண்டிப்பாக நமக்கு வலி ரொம்ப அதிகமாகவே தான் ஏற்படும். அதனால் நம்ம இந்த சீரக தண்ணியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலும்புகளில் ஏற்படக்கூடிய உராய்வு, வீக்கம், வலி, இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கண்டிப்பாக சூப்பராக ஆரோக்கியமாக ஒரு வாழ்வு வாழலாம். ஸோ இந்த சீரக தண்ணியை மறக்காமல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. அடுத்ததா ஒரு ரொம்ப நல்ல ரெமெடி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா வெந்தய சூரணம். இந்த வெந்தய சூரணத்துக்கு என்னென்னலாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா வெந்தயம், சீரகம், மிளகு, இது 3ஐயும் சேர்த்து தயாரிக்கக்கூடியது தான் இந்த வெந்தய சூரணம். இந்த மிளகுல பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக இன்ஃப்ளமேஷனை தடுக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நார்மலாக நமக்கு வந்து மூட்டு வலி அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஹாஸ்பிட்டல் போனால் என்ன பண்ணுவாங்க, இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக் தான், அப்புறம் வந்துட்டு பெயின் கில்லர் போடுவாங்க, இந்த மாதிரி தான் வந்து ஹாஸ்பிட்டல்லையும் பண்ணுவாங்க இல்லைங்களா. அதையே நம்ம இந்த வெந்தய சூரணம் மூலமாக எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா மூட்டு வீக்கம் இல்லாமையும் இன்ஃப்ளமேஷன் ஏற்படக்கூடியதையும் தடுக்கக்கூடிய பவர் இந்த வெந்தய சூரணத்துக்கு உண்டு. ஸோ இந்த வெந்தய சூரணம் எப்படி பண்ணணும், அது எந்த அளவில் எடுத்துக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதாவது இந்த வெந்தயம், சீரகம், மிளகு ஏன் நம்ம எடுத்துக்கிறோம், ஏன் இந்த சூரணத்தை சாப்பிடணும் அப்படின்னா அதிகப்படியான கால்சியம், மக்னீசியம் அடங்கி இருக்கு. அதனால தான் இது வந்து இன்ஃப்ளமேஷனை தடுக்கக்கூடிய ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்காக இருக்குது இல்லைங்களா. ஓகே, இது வந்து நம்ம எந்த மாதிரி ரேஷியோவில் அரைச்சி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வெந்தயம் 2 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன். அதாவது இது வந்து நார்மலான ஒரு ரேஷியோ. இதையே நீங்கள் டபுள், ட்ரிபிள் இந்த மாதிரி உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பவுடரில் 1 ஸ்பூன் எடுத்து நல்லா கொதிக்க வச்ச 1 டம்ளர் தண்ணியில் கலந்து நீங்கள் வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும். நைட் டைம் எடுத்துக்கணும் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட நாள்பட்ட மூட்டு வலிகளாக இருந்தாலும், எவ்வளோ வயதானவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மூட்டு வலி, வீக்கமாக இருந்தாலும் கண்டிப்பாக க்யூர் ஆகிறத நீங்களே உணர முடியும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மூட்டு வலி பிரச்சனைகள் எல்லாமையும் மற்ற அதாவது கான்ஸ்டிபேஷன்ஸ் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக ஆரோக்கியமாக வாழ முடியும். இப்போ நம்ம மூட்டு வலி குணமாகறதுக்கு முத்திரை தான் பார்க்க போகிறோம். பிருத்வி முத்திரை, ஆகாய முத்திரை, இந்த 2 முத்திரைகளும் பார்க்க போகிறோம். நம்மளோட வலது கையில் கட்டை விரல், மோதிர விரல், இது 2ஐயும் இணைச்சிக்கிட்டோம் அப்படின்னா இது பிருத்வி முத்திரை. நம்மளோட இடது கையில் கட்டை விரல், நடுவிரல், இது 2ஐயும் இணைச்சிக்கிட்டு அதாவது நுனியில் மட்டும் டச் பண்ணிக்கிட்டு மனசும் மூச்சு காற்றும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும். நம்மளோட உள்ளங்கைகள் வானத்தை பார்த்து இருக்கணும். முதுகு தண்டு நேராக இருக்கணும். இந்த மாதிரி பிருத்வி முத்திரை, ஆகாய முத்திரை 2மே நீங்கள் 2 கைகள்லையும் எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக எப்பேற்பட்ட நாள்பட்ட மூட்டு வலியாக இருந்தாலும் படிப்படியாக குறையிறத நீங்கள் கண் கூட உணர முடியும். தினமும் வளம் பெற ஒரு வர்ம புள்ளி பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. இன்னைக்கு மூட்டு வலி க்யூர் ஆகிறதுக்கு என்ன வர்ம புள்ளி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட வலது கை கட்டை விரலில் இந்த 2வது ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அதாவது மேலேருந்து 2வது, கீழேருந்து ஃபஸ்ட்டு ஜாயிண்டில் ஒரு அதாவது ரொம்ப டைட்டாக ரப்பர் பேண்ட் போடாமல் நார்மலாக லூஸாக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. இது வந்து வலது முட்டியில் அதாவது வலது முட்டியில் வலி இருந்தது அப்படின்னா இந்த வலது நடுவிரலை நீங்கள் வந்து ரப்பர் பேண்ட் போட்டிங்க லைட்டாக, அதாவது ஒரு 2 அல்லது 3 சுற்று போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். போட்டு ஒரு 2 to 5 மினிட்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வலது காலில் இருக்கக்கூடிய மூட்டு வலி குணமாகும். அதே மாதிரி இடது காலில் வந்து உங்களுக்கு மூட்டு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த நடுவிரலில் கீழேருந்து ஃபஸ்ட்டு ஜாயிண்டில் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் 3 அல்லது 2 சுற்று போட்டுக்கிட்டு 2 to 5 மினிட்ஸ் நீங்கள் ரெகுலராக அக்கு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மூட்டு வலி இல்லாமல் ரொம்ப
ரொம்பவே ஆரோக்கியமா நிம்மதியா சந்தோஷமா உங்களால வாழ முடியும். என்ன யோகம் வியூவர்ஸ், இவ்வளோ நேரமா மூட்டு வலி குணமாகறதுக்கு ஹோம் ரெமெடி நான் சொன்னது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோ தேவைப்படுது, அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ரெகுலரா யூஸ்ஃபுல்லான ஹெல்த் டிப் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது சங்கீதா. என்னோட பழைய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம யோகம் சேனலில் மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்.